அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மா நன்னாளில் நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். உலகம் முழுவதும் போர் சத்தமும் வெடிகுண்டு முழக்கங்களும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில் இந்த உலகம் அமைதி இல்லாமல் தவிக்கிறது. என்ன ஆகுமோ ஏதாகுமோ என்கிற பதைபதைப்பும், இது உலகப் போரை நோக்கி இட்டுச் செல்லுமோ என்கிற அபாயத்தின் பயமும், விரைவாக முடிவுக்கு வந்தால் நல்லதே என்கிற பேராசையும் நப்பாசையும், இப்படியெல்லாம் பல்வேறு கோணங்களில் இந்த போர் உலகத்தில் அமைதியை குலைத்திருக்கிறது. அமெரிக்க இஸ்ரேல் கூட்டுப்படைகளுக்கு எதிராய் ஈரான் களமிறங்கி நிற்கிற இந்த போர் தொடங்கி சில நாட்கள் ஆனதற்கு பின்பும் முடியாமல் இருப்பது குறித்து அமைதியை விரும்பும் அத்தனை பேரும் கவலை கொண்டிருக்கிற நேரம் இது. அன்பானவர்களே, இந்த போர் குறித்தும் இதிலே அமைதி ஏற்படுத்துவதற்கான சூழல் குறித்தும் என்ன நடக்க வேண்டும் என்கிற எதிர்பார்ப்புகள் குறித்தும் பேசுவதற்கு முன்னால் உங்களிடத்திலே முன்னுரையாய் ஒரு செய்தி. இஸ்லாம் அமைதி மார்க்கம். எப்போதுமே போர் சூழலை விரும்பவில்லை. இது போர் செய்த காலங்களில் கூட வம்பாய் இதன் மீது திணிக்கப்பட்ட போர்கள் தானே ஒழிய விரும்பி செய்த போர்கள் கிடையாது. இஸ்லாமிய வரலாற்றில் ஜிஹாத் என்கிற புனித போரை இரண்டு வகையாய் சொல்லுவார்கள். தாமாக முன்வந்து செய்கிற போர் ஒண்ணு, திணிக்கப்படுகிற போர் ஒண்ணு. தாமாக முன்வந்து செய்கிற போரில் இஸ்லாம் முஸ்லிம்கள் எல்லா காலத்திலும் ஆர்வம் காட்டவில்லை. அது ஏதேனும் நாடு பிடிக்கிற ஆசையில் சில அரசர்கள் செய்கிற வேலை, தங்களின் ஆட்சியின் பரப்பளவை பெரிதாக்கிக் கொள்வதற்கு சில மன்னர்கள் மேற்கொண்ட வேலை. ஜிஹாத் இக்தாமி என்று சொல்லுவார்கள். தானாக வலிய போய் போர் செய்தல், இதில் இஸ்லாத்திற்கு உடன்பாடில்லை. ஆனால் வலிய வந்து ஒரு போர் திணிக்கப்படுமானால், திரும்ப திரும்ப கொட்டப்படுமானால் குனிய வேண்டிய அவசியம் இல்லை. துணிந்து நின்றாக வேண்டும் என்கிற கட்டாயமும் மார்க்கத்தில் உண்டு. சொல்ல போனால் அப்படி ஒரு எதிரியோடு போரின் போது பின்வாங்கி செல்வது பெரும்பாவங்களில் ஒன்றாய் கருதப்படுகிறது இந்த மார்க்கத்தில்.